டிவோர்ஸை கொடுத்துட்டு அவங்க லைஃப் அவங்க பார்க்கட்டும், உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். டிவோர்ஸும் கொடுக்காம சேர்ந்தும் வாழாமல் அதுக்கு ஒரு சார்ட் அவுட்டும் பண்ணாமல் அதை வந்து அப்படியே வந்து போட்டு வச்சிருக்கிறது அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கு ஒரு கோவம் வரும், ட்ரிகர் ஆகலாம். சோஷியல் மீடியாவில் இப்படி வந்து த்ரிஷா அவங்க கூடலாம் ஃபோட்டோஸ்லாம் வரும்போது நம்மளுக்கான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, குழந்தைங்களுக்கான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, லைஃபுக்கான அந்த வேல்யூவை வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இதை அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை யோசிக்காமல் அதை அப்படியே வச்சிருக்கிறது அப்படின்போது அவங்களுக்கு அதை ஹர்ட்டே இருக்கலாம். அப்படின்னும்போது இப்போ இதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த கேஸை வந்து இப்போ வந்து பண்ணியிருக்கலாம். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே எனக்கு இதுக்கு ஒரு விஷயம் வேணும், நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இது இனிஷியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்போது அவங்க தரப்புக்கான நியாயம். இதில் நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே வந்து எல்லா மேரேஜ் லைஃப்லையுமே இது எல்லாருமே கோத்ரூ பண்ணுறது தான். நம்ம அம்மா காலத்துலேயோ பாட்டி காலத்துலேயோ பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அப்போ அந்த சைக்கலாஜிக்கலாக அந்த விஷயங்கள் புரியாமல் இருந்திருக்கலாம். அப்படின்னும் போது அந்த நான் சொன்ன அந்த கிரேட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதோ இல்லை 20 years ஆஃப் மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளோ எல்லார் லைஃப்லையுமே வரும். இது ரொம்ப காமன். ஏன்னா அந்த இது நீங்கள் சைக்கலாஜிக்கலாகவும் சரி, நீங்கள் ஒரு சைக்காட்டிஸ்ட் இப்போ டாக்டர் ஷாலினி மேடம், நான் அவங்களது ப்ரோக்ராம் அவங்களோட இன்டர்வியூஸ் நான் பார்ப்பேன். டாக்டர் ஷாலினி சைக்காட்டிஸ்ட் அவங்க கூட இதை பற்றி பேசிட்டாங்க நேற்று அப்படின்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு இது வந்து ஏன் பேசப்படுதுன்னா, ஜென்ரலாகவே செலிபிரிட்டிஸ்குள்ள டைவர்ஸ்னால் அது நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பரவிடும், அதனால் பேசுவோம் அப்படிங்கிறது வேற. இவர் ஆக்டர் ப்ளஸ் வந்து பொலிட்டிக்கல் லீடர்னு ஒரு விஷயமும் கையில் எடுக்கும்போது விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணோன்னு நினைக்கிற ஆடியன்ஸு, சப்போர்ட் பண்ணோன்னு நினைக்கிற ஃபேன்ஸோ தான் வந்து இப்போ அவருக்கான அந்த இதுவாகவும் இருக்காங்க. அதாவது பொலிட்டிக்கலாகவும் அவருக்கான தொண்டர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒரு கான்ட்ரவர்சி அவருக்கு தேவையா? இதை ஏன் இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கணும் அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். இதை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு பண்ணுங்கள். ஒன்று அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, இல்லைனா வந்து அவங்களோட சேர்ந்து வாழறதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். அப்படின்னாலுமே எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி மோஸ்ட்லி எல்லார் லைஃப்லையுமே ஒரு 20 yearsக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன சலசலப்பு வரதான் செய்யும். அதுனா அந்த லைஃப்பில் 2 பேருமே கோத்ரூ பண்ண வந்து பிரச்சனைகள் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே அதுக்கப்புறம் அந்த ஏஜ்க்கு அப்புறம் எப்பயுமே 20 years ஆஃப் மேரேஜ் லைஃப்னு வரும்போது ஆப்வியஸாக 2 பேருமே 40-45+ இருப்பாங்க. சில்ட்ரன் வந்து அடல்ட் சில்ட்ரனாக இருப்பாங்க, ஒன்று டீனேஜில் இருப்பாங்க, இல்லை 20+ இருப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே அந்த லைஃப்பில் ஓடி 2 பேருக்கும் ஒரு டயர்டாக இருக்கும். 2 பேருக்குமான ப்ளஸ் மைனஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அலுப்பு தட்டும். அப்படின்னும் போது இந்த இடத்துல லேடிஸ்க்கான இன்னொரு விசிபிளாக தெரியக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற விஷயமும் அந்த ஏஜில் தான் வரும். 40-45+. ஒரு சிலருக்கு